செய்திகள் வாசிப்பது திவ்யா ரகு. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பொது இடங்களில் கொண்டாடக்கூடாது, அனுமதியும் இல்லை. ஆதாய கொலை இந்த ஆண்டு இல்லை, பொது இட குற்றங்கள் பெருமளவு குறைந்துள்ளது. திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. குற்றங்கள் 2024 விட கொஞ்சம் கூடியுள்ளது. பேருந்து நிலையம், ரயில் நிலையம், சந்தேகப்படும் இடங்களில் ரோந்து பணி தீவிரப்படுத்தி பலரை பிடித்துள்ளோம். ஆதாய கொலை இந்த ஆண்டு இல்லை, பொது இட குற்றங்கள் பெருமளவு குறைந்துள்ளது. விபத்துக்கள் பொறுத்தவரை 178 உள்ளது. கடந்த ஆண்டை விட உயர்ந்துள்ளது. அதனை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் 167 பேரை பிடித்துள்ளோம். போதைப்பொருள் 600 கிலோ, 230 கிலோ கஞ்சா சாக்லேட், உயர் ரக போதைப் பொருட்கள் சிறிதளவு 21 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் 4300 கிலோ புகையிலை பறிமுதல் செய்து 700 வழக்கு, 900 பேர் கைது. 12 கொலை வழக்குகளில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது. 10 போக்சோ வழக்குகளில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும் 1600 வழக்குகள், 1100 கிலோ கஞ்சா அளிக்கப்பட்டது. 19 வாகனங்கள் ஏலம் விடப்பட்டு 7 லட்சம் ஈட்டப்பட்டுள்ளது. மது போதையில் வாகனம் ஓட்டியதில் மட்டும் மூலம் 17,000 வழக்குகளில் 3 கோடி வசூலிக்கப்பட்டுள்ளது. காவலர் மீது கத்தி குத்த முயற்சி சம்பவத்தில் பொதுமக்களை ஆபாசமாக பேசியதாக அவரை தடுக்க முயன்ற காவலரை கத்தி மூலம் தாக்க முயன்றுள்ளார். அவர் மது போதையில் இல்லை, மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல தெரிவதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2020 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு வாகனத்தை சேதப்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்று வந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. சைதாப்பேட்டையை சேர்ந்த இளங்கோ எனவும் தெரிய வந்துள்ளது. பழைய வழக்கை வைத்தே இந்த தகவலை பெற்றோம். காவலர்கள் இது போன்ற இடர்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனை எதிர்கொள்ளதான் எங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. நியூ இயர் கொண்டாட்டம் சாலையில் கிடையாது, அனுமதியும் இல்லை. பொது இடங்களில் முகம் செலுத்தும் வகையில் அனுமதி கிடையாது. தனியார் இடங்களில் அனுமதி பெற்று நடத்தி கொள்ளலாம் என மாநகர காவல் ஆணையாளர் தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநகர இணை ஆணையாளர்கள் கலந்து கொண்டனர். பிடிச்சது திருப்பூர் மாநகரத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்க. இது சம்பந்தமாக இது வரைக்கும் 21 பேர் மேலே குண்டர் தடுப்பு சட்டத்தில் போதைப் பொருள் விட்டுறதுக்காக மட்டும் போட்டிருக்கோம். இது இல்லாமல் டாடி 110 லிட்டர் பிடிச்சிருக்கு. புகையிலை பொருளை பொறுத்தவரை 4.3 டன் 4300 கிலோகிராம் புகையிலை பொருள் பிடிச்சிருக்கு. 700 வழக்குகள் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 900 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 4 2 வீலர் 4 வீலர் 4 ரெக்கவரி பண்ணியிருக்கு, சீஸ் பண்ணியிருக்கு. இது ஓவராலாக ஜென்ரலாக எங்களுடையது. அதே போல் வழக்குகள் நீதிமன்றத்தில் பார்த்தோம்னா 12 மர்டர் கேஸில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கு. 2025 நடந்த ஒரு மர்டர் கேஸ் அந்த திருமுருகன் பூட்டியில் 2 ஜோனைல் ஒருத்தரை கல்லப்பிக்கு போட்டு கொலை பண்ணது. அதில் அந்த 2 ஜோனைகளுக்குமே கன்விக்ஷன் வாங்கி செங்கல்பட்டில் அவங்கள கொண்டு போய் அடைச்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு ஆதாய கொலை வழக்கில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கு. 10 போக்சோ வழக்குகளில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கு. ஸோ கன்விக்ஷன் பார்த்தோன்னா 2024 2025 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முறை நடக்கக்கூடிய நேஷனல் லோக் அதாலத், அதுலேயுமே கிட்டத்தட்ட ஆவரேஜாக 1600 வழக்குகள் நம்ம முடிச்சிருக்கோம். ஏறக்குறைய 1100 கிலோகிராம் கஞ்சா அழிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பழைய வழக்குகளில் கைப்பற்றப்பட்டது. 19 வண்டிகளை நாம் ஏலம் விட்டுருக்கோம். அதன் மூலம் அரசுக்கு 7.9 லட்சம் அந்த ஏல தொகையை அரசு கணக்கில் செலுத்தி இப்போ நீங்கள் கேட்க